அரோரா வந்து அப்புறம் கம்ருத்தின்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லுது. ஆனா அது க்ளோஸா பழகிறது அந்த மறுபடியும் அகைன் அந்த ஜெண்டர் பேஸ் இல்லாம கானா வினோத் கிட்டயும் திவாகர் கிட்டயும் கம்ருத்தின் கிட்டயும் அப்படியே தான் பேசிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் ஈக்குவலா அந்த பொண்ணு அப்படிதான் பேசிக்குது க்ளோஸா, யார் கூட உட்காந்தாலும். ஆனா கம்ருத்தின்னா நான் லவ் பண்ணலாம், அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்குது. துஷார் கிட்ட சொல்லும் போதும் அரோரா என்ன சொல்லுதுன்னா, அவன் என் கூட பழகிறத பார்க்கும்போது எனக்கு அவன் மேல லவ் ஃபீலிங் இல்லை, நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், ஆனா அவனுக்கு லவ் ஃபீலிங் வந்துருமோ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல பார்க்கும்போது கம்ருத்தின் பார்வதி அப்படின்னு பார்க்கும்போது கம்ருத்தினும் அந்த வீட்டுல வியனா அரோரா பாரு யாரு நம்மள செட் பண்ணலாம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீவியேஷன் இருந்தது. கடைசியில பாருகிட்ட போய் செட் ஆயிட்டாப்ல. இப்போ பார்வதி வந்து கம்ருத்தின் மேல ஒரு இஷ்டம் இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பொசசிவ்னஸ் காமிக்கிறாங்க அப்படின்னா பார்வதியை அரோராவையும் திட்டணும். நான் உங்ககிட்ட உன் மேலே எனக்கு ஒரு லவ் ஃபீலிங் இருக்குது, பொசசிவ் ஆகுது, நீ அவகிட்ட போய் க்ளோஸாக பழகாத அப்படின்னு அவளுக்கு ரைட்ஸ் 100% யார்கிட்ட இருக்குன்னா, அவள் யாரை லவ் பண்ணுறாளோ அந்த பையன்கிட்ட தான் போய் கேட்கணும். அந்த பையன் ஒரு பொண்ணுகிட்ட போகிறான்னா அந்த பொண்ணுகிட்ட போய் சண்டைக்கு போகக்கூடாது. இந்த ஷோவில் வந்து ஃபெமினிசம்ன்ற பாயிண்டே ஒர்க் அவுட் ஆகாது. சரி, ஓகே, இதுவே அப்போ ஃபேக்காக இருக்குல்ல. நீ வந்து யார்கிட்ட சண்டை போடணும் சொல்கிறீங்களா? அதாவது எப்படின்னா, இப்போ இந்த நீங்கள் சொல்கிற இந்த சோ கால்டு பர்சன் பார்வதி வந்து இப்போ கமருதீனோட இருக்கிற இதில் வந்து ஐ மீன் இருக்கிற பாண்டிங்க்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அரோராவோட பேசும்போது அரோரா மேலே இவர் காட்டுற இவங்க 2 பேர் பழகிற பழக்கத்தை பார்த்து கோவம் வந்து பொசிவாகி அரோராவை போய் திட்டுறாங்க. கரெக்டுங்களா? எனக்கு உன்னை வந்து நான் என்னோடய எமோஷன்ஸ் ரொம்ப ட்ரூ, எனக்கு உன் லவ் நான் உன் மேலே வச்சுருக்கிற அன்பு ரொம்ப ட்ரூ, எல்லாம் ஓகே, எனக்கு இது பிடிக்காது, ஆனால் நீ போகிற உன்னையை இன்னொருத்தங்க வசியம் பண்ணி இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வருது. ஸோ நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டி, நான் வந்து இந்த பர்சனலில் ஒரு இன்செக்யூரான பர்சனாலிட்டி, உனக்கு தான் தெரியுதில்ல நாங்கள் 2 பேரும் இந்த பாண்டிங்கில் இருக்கோன்னு. ஸோ யார் எந்த லென்த்தில் வைக்கணும், நீ எப்படி வேணால் பழகு, ஆனால் எனக்கு கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னும் போது ஸோ கமருதீன் நாங்கள் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே ஃபைன். ஏன்னா அவன் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4 பேரில் பார்வை கனெக்ட் பண்ணல, அவன் 4 பேருமே ட்ரை பண்ணான்.